பிரதிஷ்டை பண்ண போறோம். இந்த பாடல்கள் கேட்கிற இடங்களிலே கர்த்தராமே ஜனங்களுக்குள்ளே அந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் பொங்கி வரும்படியாக அவருடைய கர்த்தர் அள்ளி அணைத்து முத்தம் செய்யும்படியாக ஒரு சில கரங்களை வைத்து சபையாரால் ஜெபம் பண்ண போறோம். ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் பண்ண போறோம். சர்வவல்லமையுள்ள கர்த்தாவே, அருமையான ஆண்டவரே சுவாமி, வேர்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி கூட ஆண்டவரே அருமையான சகோதரன் யோசுவா நேஷன் ஆண்டவரை கொடுத்த இந்த அருமையான பாடல்களுக்காக, அருமையான இந்த தாளத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பாடல்களை பரிசுத்த ஆவியானவர் சாமி அவருக்கு கொடுத்த ஆண்டவரே, கொடுத்த ஆண்டவரை அழகாக இசையமைத்து இந்த நாளும் வெளியிட தந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த பாடல்கள் ஆண்டவரை பாடப்படும் இடங்கள் கேட்கிற ஒவ்வொரு இடங்களில் தெய்வீக பிரசன்ன நிரம்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தாவே, இந்த பாடல் ஆண்டவரை எவ்வொரு கேட்கிற இடங்களிலே ஆண்டவரை தியானங்களிலே வீடுகளிலே சபைகளிலே ஒழிக்கும்படியாக இந்த பாடலை கேட்கும் பொழுது கர்த்தர் தாமே அள்ளி அடைத்து முத்தம் செய்கிறோம் என்று சொல்லிய உணர்வு உங்களுக்கு வரத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான சகோதரனுக்காக ஆண்டவரே, ஊழியக்காரனுக்காக சோதனை ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அருமையான ஊழியக்காரன் கொடுத்த இந்த மினிஸ்ட்ரிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேர்ட் ஆஃப் ஜீசஸ் இந்த மினிஸ்ட்ரியை ஆசீர்வதித்தவரே, இன்னும் அநேக பாடல்களை கிறிஸ்து இயேசுவுக்காக எழுதி ஆண்டவரே வெளியிடத்தில் உதவி செய்கிறார் ஜெபிக்கிறோம். தேவையாவின் சந்தையும் அருமையான ஊழியக்காரனை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த பாடலை ஆண்டவரை இந்த நாளிலும் இதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியக தேவ நாமத்தால் ஆண்டவரே சுவாமி, இந்த மிரக்கல் திருச்சபையிலிருந்து நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். இதோட நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை நல்ல சிக்கலை அருமையான சகோதரன் இந்த நாளில் வந்திருந்து நம்முடைய சபைக்காக ஒரு வாழ்த்தல் கூறுவார். அருமையான சகோதரர் வாங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நல்ல நாளிலே எப்படி சொல்லக்கூடாதுன்னு யோசிக்கிறார். ஆனா அதுதான் நிரந்தரம். ஒரு வசனத்தை நான் வாசித்து உங்களுக்கு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய். இந்த வார்த்தை இன்றைய கொடுத்த செய்திக்கும் சரியான ஒற்றுமைகள் உண்டு. ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. 2 விதமான வாழ்க்கை வாழலாம். ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்தால் தான் அவன் புதிய சிருஷ்டி, கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தால் அவன் பழைய சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் 2024 இருந்த பழையவைகள் ஒழிந்து போயின, 2025 எல்லாம் புதிதாக. ஆகவே இந்த நல்ல நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை திருச்சபையில் வைத்து உங்களை ஆசீர்வதித்து வருகிறார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு பாடலுடைய ஒரே ஒரு வரியை மாத்திரம் பாட நான் விரும்புகிறேன். பாவம் செய்யாத மனிதன் இந்த பூமியில் யாரும் இல்லை, பரிசுத்தமாய் வாழத்தானே தேவன் தெரிந்தாரே உன்னை. பாவம் செய்யாத மனிதன் இந்த பூமியில் யாரும்
வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி. இந்த பாதபடியான பூமியில அற்புதமாய் நீ கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான திருச்சபையிலே கூடி வந்திருக்கிற நம்முடைய மக்களை என் தேவனாகிய கர்த்தர் இந்த 2025ஆம் ஆண்டிலே நீ பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்து, வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, உம்முடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீர் அதனோடு ஒரு நாளும் வேதனையை கூட்டுகிற ஆண்டவர் அல்ல. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் இவர்கள் பருகி பெருகி பூமியை நிரப்பி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு சந்ததியாய், ஜனமாய், ஜாதியாய், மக்களாய், திருச்சபையாய் பெருகும்படியாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக உம்முடைய தெய்வீக கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.